எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போது அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 13 பிசி எக்ஸாம் ஹியரிங் வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹியரிங்கில் இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லலாம். என்னென்னா, முதற்கட்டமாக விசாரணை எடுத்து நடத்துவாங்க. என்னென்னா, விரைவாக முடிக்கப்பட வேண்டிய வழக்குகள்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த வழக்குகளை முதற்கட்டமாக விசாரணைக்கு எடுத்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அப்படின்னு ஒரு ஹியரிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹியரிங்கில் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா தீர்ப்பு வர்ற டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போது அதே மாதிரி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. சரி, ஓகே, தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இப்போ ரீ ரிசல்ட்டா ஓவரால் ரிசல்ட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட நேச்சர் ஆஃப் டிஸ்போசலில் கண்டெஸ்டட் அலௌடு, அதாவது மனுதாரர் தரப்புக்கு ஆதரவாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இங்கே மனுதாரர்னா யார், அதோடைய டீட்டெயிலை இப்போ நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ஃப்ரெஷ் ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து தான் நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி டிவிஷனல் பெஞ்சில் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. சரிங்களா, இங்கே மேல்முறையீடுக்கு போனது நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி. அப்படின்னா இந்த அப்பீல் வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் யாருன்னா நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். இந்த கண்டெஸ்டட் அலௌடடில் அலௌடு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனுதாரரான டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இப்போ நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன வாதத்தை முன் வச்சது அப்படின்னா ஓவரால் ரிசல்ட். டிஎன்யூஎஸ்ஆர்பி எதிர்பார்த்தது ஓவரால் ரிசல்ட் தான். இப்போது நீதிமன்றம் ஓவரால் ரிசல்ட்டை விட சொல்லிருச்சு. சரி, ஓகே, ஓவரால் ரிசல்ட்டை விட சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே நீதிமன்றம் சொல்லலை அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நீதிமன்றம் கண்டிப்பாக எதுவும் செஞ்சுருக்காது. அது என்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் வெப்சைட்டில் ஆர்டர் காப்பி அப்டேட் பண்ணலை. அப்படி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் வீடியோவை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போது ஓவரால் ரிசல்ட்டு விட சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும்? எந்த ஒரு கேஸுமே இல்லை, நம்மளோட கிரேஸ் மார்க் கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ அது முடிஞ்சிட்டு அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு 1 or 2 வீக்ஸில் ரிசல்ட் வந்திருக்கும். ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆல்ரெடி ஹைட் கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்காங்க. இப்போது அந்த ஒரு கேஸ் இருக்குது. இப்போ ஹைட் கேஸு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓவரால் ரிசல்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிடுவாங்க. அப்போது இன்னும் லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு விரைவாக அந்த கேஸை முடித்து ரிசல்ட் வெளியிட முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் கண்டிப்பாக ஓவரால் ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் போன வீடியோவில், பிசி கிரேஸ் மார்க் கேஸ் வர்ற இதே ஜூலை 13 எஸ்ஐ பிஎஸ்டிஎம் கேஸும் ஹியரிங் வருது அப்படின்னு. எஸ்ஐ பிஎஸ்டிஎம் கேஸ் அப்புறம் பிசி ஹைட் கேஸு, இது 2 கேஸ் பற்றின டீட்டெயிலை இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூவா.